அந்த கலெக்டரம்மா அந்த மலம் கலந்தவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்கல. ஆனா அந்த ஒரு காரணத்தை வச்சு, அதாவது எப்படின்னா அந்த பட்டியலின மக்கள் வாழ்ற பகுதிக்குள்ள யாராவது போய் இங்கிருந்து மேலேறி போட முடியுமாங்க? இன்னைக்கு அந்த ஊர் மக்கள் வந்து பிசிஆர் கேஸ் போட்டுருக்காங்களாம் கோயில்ல. அவங்கள கோயிலுக்குள்ள, அதாவது எப்படின்னா திசை மாத்துறாங்க பாருங்க. மலம் கலந்ததுக்கு வந்தவங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்காம அதை விட்டுட்டாங்க. ஏன்னா அதை கலந்தது அவங்களா தான் இருக்குன்னு தெரியும். வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனநோய் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேங்கை வயல் கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஆரம்பித்த அந்த பிரச்சனை. டிசம்பர் 26 ஆரம்பித்த 2022 ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி 2025. இப்போ தான் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 2022 டிசம்பர் 26 அந்த வேங்கை வயல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க அந்த வேங்கை வயலில் இருக்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்க தொட்டி. இது அந்த சுற்றுப்புற கிராமங்களுக்கு வந்து அந்த மக்கள் எல்லாம் அந்த நீர்த்தொட்டி தேக்க தொட்டியில் இருந்து தண்ணி குடிச்சிட்டு வராங்க. காலையிலே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் அந்த குடிக்கிற தண்ணியை குடித்த குழந்தைகள், பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு வாந்தி மயக்கம் இதெல்லாம் வருது. ஸோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அந்த குடிக்கிற தண்ணியில் தான் அது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நீர்த்தேக்க தொட்டியை வந்து செக் பண்ணுறாங்க. இது அந்த ஊர் மக்களே வந்து அந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் வந்து வெளிவருது. அதாவது என்னென்னா பார்த்திங்கன்னா, அந்த நீர்த்தேக்க தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து மலம் கலக்கப்பட்டதாக வந்து செய்தி. இது வந்து கண்டறியப்படுது. மலம் இருப்பது வந்து உறுதி செய்யப்படுது, கண்டறியப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகப்படுது, ஒரு பேசு பொருளாகப்படுது. மாவட்ட எஸ்பியை வந்து அந்த இடத்துல வந்து வராங்க, அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வராங்க, மிகப்பெரிய பிரச்சனையாகுது. கிட்டத்தட்ட இது இந்தியா நியூஸ் ஆகுது. இது நியூஸ் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆண்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இதை வந்து மலத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி/எஸ்டி ஆக்ட் பிசிஆர் சட்டம் வந்து போடப்பட்டு மிகப்பெரிய அளவில் வந்து சிபிசிஐடி விசாரணை நடத்தப்படுது. வந்து பிசிஆர் எஸ்சி/எஸ்டி ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதில் இருந்தே என்னென்னா, இந்த ஆண்ட சமூகத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு மீடியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் வேலை, ஜாதிய ஒடுக்குமுறை அடக்குமுறை இதெல்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் அதெல்லாம் கிடையாது, ஆனால் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு காரணம் இந்த சம்பவம். இப்போ வேங்கை வயல் சம்பவம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அந்த தொலைக்காட்சி பேட்டிகள்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் இன்னும் வேங்கை வயல் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நேஷ்னல் மீடியாவிலேருந்து லோக்கல் சேனல் வரைக்கும் பேசுகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையே வந்து குற்றவாளிகளாக வந்து இவ்வளோ நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அன்றைய காலகட்டத்திலேயே, அந்த சம்பவம் நடந்த காலகட்டத்திலேயே 2 வருடங்களுக்கு முன்பாகவே பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் KN இசக்கிராஜா தேவர் வந்து இதை வந்து கண்டிச்சிருந்தார். கண்டிப்பாக வந்து இந்த சம்பவத்தில் வந்து ஒரு ஆண்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு தவறான சம்பவத்தில் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் குடிமக்கள் யாருமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. ஒரு மாற்று சமூகத்துக்கு எதிராக இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம வந்து தெய்வமாக நினைப்போம், அதில் போய் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு KN இசக்கிராஜா தேவர் வந்து அன்னைக்கே வந்து உறுதிப்பட தெரிவிச்சிருந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் இறையூரில் வேங்கை வயல் என்ற கிராமத்தில் வந்து ஒரு நீர்த்தேக்க தொட்டியில், பட்டியலின மக்கள் வந்து வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் வந்து மலம் கலந்ததாக ஒரு கம்ப்ளைண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா, இதை கலெக்டர் வந்து சரியாக விசாரிக்கல. இந்த கலெக்டர் மேடம் இதை சரியாக விசாரிக்காம இந்த விஷயத்தை பெரிய லெவலில் ஒரு பூகம்பமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இன்னமும் அந்த மலம் கலந்தவங்களை கண்டுபிடிக்கல. அந்த கலெக்டரம்மா அந்த மலம் கலந்தவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்கல. ஆனா அந்த ஒரு காரணத்தை வச்சு, அதாவது எப்படின்னா அந்த பட்டியலின மக்கள் வாழ்ற பகுதிக்குள்ள யாராவது போய் இங்கிருந்து மேலேறி போட முடியுமாங்க? வேண்டுமென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி தமிழகம் முழுவதும் பிசிஆர் சட்டத்தை பதிவு பண்ணி அதன் மூலமா வருமானம் பார்த்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அரசு ஊழியர்கள்ல ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு அந்த ஊர் மக்கள் வந்து பிசிஆர் கேஸ் போட்டுருக்காங்களாம் கோயில்ல. அவங்கள கோயிலுக்குள்ள, அதாவது எப்படின்னா திசை மாத்துறாங்க பாருங்க. மலம் கலந்ததுக்கு வந்தவங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்காம அதை விட்டுட்டாங்க. ஏன்னா அதை கலந்தது அவங்களா தான் இருக்குன்னு தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அந்த விசாரணை சிபிசிஐடி விசாரணை பார்த்திங்கன்னா 389 பேர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 பேர்கள்ட்ட வந்து குரல் மாதிரி சோதனை வந்து நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 31 பேரோட டிஎன்ஏ வந்து செக் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ பரிசோதனை வந்து செக் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் செய்து தான் இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருக்காங்க, அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நிறைய குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் வந்து வெளியே வந்திருக்கு, ஃபோட்டோஸ் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது ஃபோன்ஸ் எல்லாமே அவங்க செல்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கலெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ஃபோட்டோஸு ஆடியோஸ் எதுவுமே கிடையாது.
ஸோ இதை வந்து சிபிசிஐடி விசாரணை நடத்தும்போது இதை வந்து பார்த்திங்கன்னா தடய அறிவியல் சோதனை வந்து நடத்தியிருக்காங்க. நடத்தி அதில் உள்ள அழிக்கப்பட்ட டெலிட் செய்யப்பட்ட ஃபோட்டோஸ், ஆடியோ எல்லாமே வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஃபோட்டோஸ், ஆடியோ எல்லாமே டெலிட் பண்ணியிருக்காங்க. டெலிட் பண்ணது எல்லாமே ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. இது ரெக்கவரி பண்ணதில் தான் பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் 26, 2022 அன்று காலை 7:34 மணிக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதாவது நீர்த்தேக்க தொட்டியில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா நீர்த்தேக்க தொட்டி வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் 7:35 காலை 7:35 மணிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே போன அந்த 2 பேர் சுதர்சன், முத்துகிருஷ்ணன், இந்த 2 பேருமே வந்து மேலே நீர்த்தேக்க தொட்டிக்கு மேலே நின்றுட்டு செல்ஃபி எடுத்திருக்காப்புல 7:35 மணிக்கு. இது அந்த டெலிட் செய்யப்பட்ட ஃபோனில் இருந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க 7:35க்கு. அதுக்கு அடுத்து 7:37க்கு பார்த்திங்கன்னா அந்த மலம் அங்கே இருக்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. மலம் கலக்கிற அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 7:53க்கு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவும் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு 7:53க்கு. இது எல்லாமே டெலிட் செய்யப்பட்டு அப்போ வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அதில் அந்த வீடியோலாம் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த மலம் பக்கத்தில் இருக்கிறது, இவங்க பேசுகிறது எல்லாமே வந்து அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா 7:35க்கு அப்புறம் இவர்கள் மேலே போனதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வீடியோவில் வந்து எல்லாமே அந்த ஃபோனில் டைம் வைஸ் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, காலை 5 மணிக்கு வந்து தான் அந்த தண்ணியை வந்து நிரப்புவாங்களாம். 5 to 7 மணிக்கு தான் தண்ணியை நிரப்புறது, இறக்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் மோட்ரு போட்டு பண்ணுவாங்க அந்த டேங்கில். ஸோ வந்து இரவு நேரத்தில் யாராவது வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த தண்ணியை வந்து ஏற்றும்போது மோட்டார் ஓடும்போதெல்லாம் அந்த மலம் வந்து கலங்கி ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கணும். ஆனால் அதன் பிறகு தான் வந்து 7:35 அந்த டைமுக்கு அப்புறம் தான் மலம் வந்து முழுமையாக அதில் கிடந்திருக்கு. ஸோ வந்து இரவு நேரத்தில் யாருமே பண்ணலை அப்படிங்கிறதும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அதாவது இந்த குற்றம் நடந்ததற்கு வந்து ஜாதிய மோதல் கிடையாது. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் வந்து அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு ஆப்ரேட்டருக்கும் தண்ணி நிரப்பக்கூடிய ஆப்ரேட்டருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த பிரச்சனைக்கு முழுமையான காரணம் அப்படின்னு தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ இது வந்து ஜாதிய மோதல் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி அடக்குமுறை இதெல்லாம் கிடையாது. போலியாக தான் இந்த பிசிஆர்லாம் போடப்படுது அப்படிங்கிறது இந்த வேங்கவியல் மூலமாக வந்து நம்மளுக்கு உறுதியாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கும் இதையும் வச்சு அரசியல் பண்ணிட்டு இந்த நடிகர் விஜய், ரஞ்சித், சீமான், அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து திரும்ப மறுபரிசோதனை வேணும், மறு விசாரணை வேணும் அப்படின்னு திருமாவளவன் போன்றவர்கள்லாம் கேட்டுட்டு வராங்க. திமுக கூட்டணி கட்சியிலே இருந்துக்கிட்டு திமுகவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சவங்க வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாக வந்து மறு விசாரணை, அதே வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தாங்கன்னா எந்த விசாரணையும் கேள்வியுமே கிடையாமல் உள்ளே போட்டு காயை உடைக்கலாம், காலை உடைக்கலாம், இதெல்லாம் நடக்குது. ஸோ இதை வந்து அனைவருமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காணொளி. ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொளி உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.